ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்களை வந்து மேக்கப் பண்ணிட்டு வரதுக்கு வந்து வலிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து வர வச்சு இந்த ராஜேஸ்வரி முகத்தில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்காக வந்து வந்துடுறாங்க. வந்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வச்சு என்னென்ன வேலை வாங்குறாங்கன்னு தெரியுமா? அந்த மெடிக்யூர் பெடிக்யூர் வந்து பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா காலை வந்து கழுவிட்டு அதை தண்ணியை வந்து நம்முடைய மல்லியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வெளியே வந்து ஊற்ற சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா இவளை வந்து எப்படியாவது வந்து அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெருச்சாளி வந்து நம்முடைய மல்லி வந்து போகிறப்ப வந்து காலை வந்து தடுத்து விட்டு அந்த தண்ணி வந்து நம்ம மல்லி மேலே வந்து ஊற்றிக்கிற மாதிரி வந்து செய்கிறாங்க. இதை பார்த்து நம்மளுடைய அன்னபூர்ணியம்மாவுக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவருது. ஏண்டி நீ வந்து என் பொண்ணு மேலே வந்து நீ வந்து தண்ணியை ஊற்றுறியா? அது உன் கால்கள் ஒன்று தண்ணியே உன்னை வந்து நான் வந்து சும்மா விடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லி நீ வந்து சைலண்டாக இவளை வந்து வச்சு செஞ்சிடறோம், ஜூஸ் புளியர் மாதிரி புரிஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ணாதீங்கம்மா, நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நீ வந்து கம்மனு இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மல்லி இந்த தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து அதை ஏற பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா மாப்பு எடுத்துகிட்டு வந்து துணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி எனக்கு வந்து முக்கியமான கால் வந்திருக்கு மேடம், நான் வந்து பேசிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம அன்னபூர்ணியோட ஆட்டமே வந்து ஆரம்பிக்குதுன்னு தாங்க சொல்ல முடியும். போயிட்டாடா எப்படி வந்து இந்த பவுடரை தானே வந்து இந்த பெரிச்சாலியோட மூஞ்சில் வந்து அப்ளை பண்ண போகிறேன், சரி நீ போ வெளியே போ, நான் இவளுக்கு வந்து வேட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது கிச்சனில் போயிட்டு தேடி பார்க்குறாங்க. என்னடா தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் தாங்க. அதாவது வந்து பாசை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பாசையை வந்து எடுக்கிறதுக்காக தான் அந்த ப்ளீச்சிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ளீச்சிங் பவுடரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த கஃபில் வந்து மேக்கப் போடுறதுக்காக வச்சுருந்த பவுடரை வந்து கொட்டிட்டு இந்த இதை வந்து ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து ஒரு நல்ல காரியத்தை வந்து செஞ்சுட்டாங்க சொல்ல முடியும். இதனால் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஏதுன்னு கூட வந்து செக் பண்ணாத அப்படியே வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து இந்த ராஜேஸ்வரி மூஞ்சில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சிறிது நேரம் கழித்து ஐயோ அம்மா ஆத்தான்னு வந்து கதற போகிறாங்க. இதை பார்த்து நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படாமல், ஏண்டி எங்களவே வந்து நீ கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து இதுதாண்டி கெதி, இதுக்கு மேலே வந்து எங்கள் பேச்சுக்கு வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா மாச கெத்தை வந்து மனசுக்குள்ளே நிற்க வந்து ஐயோ எரிதே அம்மா ஐயோன்னு கத்துறதை பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து ரசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து பண்ணது வந்து சரின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.